தமிழ் இந்து பத்திரிகையில புதிய கல்விக் கொள்கை குறித்து தொடர்ச்சியாக ஒரு வார காலம் பல கட்டுரைகளை வெளியிட்டார்கள். அதில் கூட கே மகேஷ் என்கின்ற ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க கொள்கையை கல்வியில் திணிப்பது என்பது வழக்கம் தானே. திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது திராவிட கருத்துக்களை கல்வியை திணிக்கவில்லையா? கம்யூனிஸ்டுகள் ஆட்சி இருக்கிற மாநிலங்களிலே கம்யூனிஸ்டுடைய கருத்துக்கள் அவருடைய பாடத்திட்டங்களிலே கல்வியிலே கொண்டு வரவில்லையா? அதே போல பாஜகவும் தன்னுடைய கொள்கைகளை கல்வியிலே கொண்டு வருவதில் என்ன அதை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற துணியிலே மகேஷுடைய கட்டுரை தமிழ் இந்து பத்திரிகையிலே வந்திருந்தது. பாஜக எது செஞ்சாலும் தப்பாத்தான் இருக்கும் என்று கருதுகின்ற சில முற்போக்காளர்கள் நாட்டில் இருக்காங்க. ஆகவே அவங்க இந்த கல்விக்குள் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் அறிவாளிகள் மத்தியில் கூட ஒரு சிறு பகுதியினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நாம் அதற்காக இந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கவில்லை. ஏற்கனவே இருக்கிற கல்விக் கொள்கை கல்வி முறை சரியில்லை என்று ஏற்கனவே போராடி கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே இருக்கின்ற கல்விக் கொள்கை சிறந்தது என்று நாம் ஒருபோதும் ஒத்துக்கொண்டதில்லை. இந்த கல்விக் கொள்கைகள் ஆளுகிற வர்க்கத்தால் காலத்துக்கு காலம் உருவாக்கப்பட்டுக் கொண்டேதான் வருகிறது. 1947 நாம் இந்தியாவிலே நாம் சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் பெற்ற பிறகு ஏற்கனவே அமலில் இருந்த மெக்காலே கல்விக் கொள்கையை நாம் மாற்றவில்லை. அதே மெக்காலேயனுடைய கல்விக் கொள்கை தான் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். 1885 மெக்காலே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே உடம்பால் இந்தியர்களாகவும் உள்ளத்தால் ருசியால் அறிவால் ஆங்கிலேயர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு படித்த வர்க்கத்தை உருவாக்க வேண்டிய தேவை ஆங்கில ஆட்சியாளர்கள் இருந்ததால் அதற்காக உருவாக்கப்பட்டதான் மெக்காலே கல்விக் கொள்கை. ஆகவே அந்த கல்விக் கொள்கையை 47க்கு பிறகு மாற்றவில்லை. 1948 சுதந்திரம் பெற்ற உடனே புதிய இந்தியாவிற்கான கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு பெரிய சிம்போசியம் ஒன்று நடந்தது. ஒரு கலந்துரையாடல் நடந்தது. அகில இந்திய வானொலி அதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. அன்றைய மத்திய கல்வி அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கினார். அதிலே நமக்கு புதிய இந்தியாவுக்கான கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே.பி. கிருபலானி, ஜவஹர்லால் நேரு, இந்த மாதிரி பெரிய மனிதர்கள், அன்னைக்கு இருந்த டி.டி. கிருஷ்ணமாச்சாரி போன்ற பெரியவர்கள் எல்லாம் அன்னைக்கு வாதித்து ஃபியூச்சர் எஜுகேஷன் ஃபார் இந்தியா என்று அது ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது மத்திய அரசினுடைய பப்ளிகேஷன் டிவிஷன் அதை வெளியிட்டிருக்கிறது. அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு நேர் எதிராகத்தான் நம்முடைய கல்வி முறை இருக்கிறது. அந்த புத்தகம் என்கிட்ட இருக்கு. இந்த பழைய கல்வி ஏற்கனவே இருக்கிற கல்வி முறை எப்படி தப்பானது என்பதை ஒத்துக்கொள்ளாதவர்கள் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது பழைய லைப்ரரியிலாம் இருக்குது. ஃபியூச்சர் எஜுகேஷன் ஃபார் இந்தியா என்ற அந்த புத்தகம். அது எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, கல்வி என்பது ஒரு உத்தியோகத்துக்கு செல்வதற்கான ஒரு ஏணிப்படியாக மாறிவிடக்கூடாது. ரொம்ப தெளிவாக எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம். கல்வி என்பது இந்தியாவில் இந்திய குழந்தைகள் வேலைக்கு போவதற்கு ஒரு ஏணிப்படி என்று அது ஆகிவிடக்கூடாது. அதை விட ஒரு பெரிய அபத்தம், ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு எதுவும் கிடையாது. கல்வி என்பது கற்பவரும் கற்பிப்பவரும் சேர்ந்து இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை, இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்கின்ற ஒரு அறிவு நடவடிக்கை. ஆகவே நம்முடைய இந்திய குழந்தைகள் இந்த கல்வியின் மூலமாக இந்திய சமூகத்தை, தாங்கள் வாழ்கின்ற உள்ளூர் சமூகத்தை, இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக கல்வி இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப கல்வியினுடைய மிக மிக அடிப்படை. யுனெஸ்கோ வெளியிட்டிருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்விக் கொள்கை என்கின்ற அந்த எல்லா இணையதளங்களும் இது ஈஸியாக கிடைக்குது. யுனெஸ்கோ வெளியிட்டிருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி கொள்கை என்ன என்று அதில் கற்றல், சேர்ந்து வாழ கற்றல், உலகை புரிந்து கொள்ளுதல் என்ற சில அடிப்படைகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த அடிப்படைகளை மீறி எந்த நாடும் போவது சாத்தியமில்லை, சரியல்ல. அப்படிப்பட்ட யுனெஸ்கோவுடைய கல்விக் கொள்கை இதெல்லாத்தையும் உள்வாங்கியவர்களாக 1948 நம்முடைய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பல கல்விக்கான நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. யுஜிசி, உயர்கல்விக்காக யுஜிசியை உருவாக்கினார்கள், என்சிஆர்டியை உருவாக்கினார்கள். கல்வியை
மத்திய மாநில இரண்டு அரசுகளுக்கும் பொதுவான பட்டியலிலே வைத்தார்கள். இதெல்லாம் 1947 கட்டமைக்கப்பட்ட புதிய இந்தியாவானது ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்கின்ற இந்த அடிப்படை மாண்புகளின் மீது உருவாக்கப்பட்டதான் இன்று வரை இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி அமைப்புகள் எல்லாமே. மேல்மட்ட அமைப்புகளும் சரி, கீழ் பள்ளிக்கூடம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுமே இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்கின்ற அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை மாண்புகளின் மீதுதான் இந்த நாட்டில் கூட அத்தனை அமைப்புகளும் கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையின் மிக முக்கியமான அபாயம் என்பது இந்த அடிப்படை மாண்புகளை தகர்க்கின்றதாக இதில் பல அம்சங்கள் இருக்கிறதுங்கிறதா நாம் இதை எதிர்ப்பதற்கான முதல் விஷயமா இருக்கு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. பாகிஸ்தானை போல இது ஒரு இஸ்லாமிய நாடு என்று அது அறிவித்துக் கொண்டதை போல இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்ததான இந்தியா. அன்னைக்கு 47 வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தான் ஒரே நாடு. 47 மதவாத சக்திகள் நடத்திய மோதல்களால் உருவாக்கிய நெருக்கடிகளால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அது செய்த சதிகளால் இந்தியா இரண்டாக பிரிந்தது. பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு துரத்தப்பட்டார்கள். அங்கிருந்து அந்த பகுதியில் வாழ்ந்த இந்துக்களும் சீக்கியர்களும் இங்கே துரத்தப்பட்டார்கள். இரண்டாம் நாடாக இந்தியா பிரிஞ்சது. இப்போ பாகிஸ்தான் தன்னை ஒரு இஸ்லாமிய நாடு என்று அறிவித்துக் கொண்டது. பாகிஸ்தான் சொன்னாக்க இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷும் பாகிஸ்தானும் சேர்ந்ததுதான் அன்றைக்கு இருந்த பாகிஸ்தான். அது கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் ரெண்டு சேர்ந்து ஒரே நாடு பாகிஸ்தான். மதத்தின் அடிப்படையில் அது ஒரு நாடாக நீடிக்க முடியவில்லை. மதத்தின் அடிப்படையில் உலகத்தில் எந்த பகுதியிலேயும் ஒரு அரசியல் ஒற்றுமையை உருவாக்கவே முடியாது என்பது வரலாறு. அது அது மத்திய கிழக்கு நாடுகளாக, அது வளைகுடா நாடுகளாக இருந்தாலும் சரி, ஈரானும் ஈராக்கும் பரம எதிரிகளாக இருக்கிறார்கள். ஆனால் இரண்டும் இஸ்லாமிய நாடுகள். மதம் என்பது ஒரு அரசியல் ஒற்றுமையை உருவாக்காது. சாமி கும்பிடுவதால் மனசுக்கு நிம்மதி கிடைக்கலாம். பர்சனல் லைஃப்ல ஒரு சமாதானம் உண்டாகணும். அது அந்த அளவில் அதை வச்சுக்கணும். அது பர்சனல் மேட்டரா வச்சுக்கணும் ரிலிஜனை. ஆனால் ஒரு சமூகத்துக்குள் ஒரு பரந்த அரசியல் ஒற்றுமையை அரசியல் விஷயமாக அதை மாற்றவே முடியாது என்பதுக்கு ஒரு பக்கத்து உதாரணம் பாகிஸ்தான். அது ஒரு 1975ஆம் ஆண்டு பங்களாதேஷ் ஒரு நாடாக, பாகிஸ்தான் ஒரு நாடாக பிரிந்து விட்டது. இந்தியா இன்றைக்கு வரைக்கும் ஒரே நாடாக இருப்பதற்கு ஒரே காரணம் இது ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருப்பதால் மட்டும்தான். ஏனென்றால் இங்கே விதவிதமான கடவுள் வழிபாட்டு முறைகள், விதவிதமான நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மொழிகள், தாய்மொழி என்று எடுத்துக்கொண்டால் 1721 தாய்மொழிகள் இங்கே இருக்கு. அதுல 122 மொழிகளுக்குத்தான் இந்த லிபி இருக்கிறது, அதுக்கான இலக்கியங்கள் இருக்கின்றன. அது ஒரு மொழின்னு சொல்ற அந்தஸ்துல இருக்கிற எல்லா அம்சமும் இப்படிதான் இருக்கு. பாக்கி 1569 மொழிகளுக்கு லிபியே கிடையாது. வேறு ஒரு லிபியை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அது பன்முகத்தன்மை என்று சொன்னால் இந்தியாவை போல இவ்வளவு பன்முகத்தன்மையுள்ள ஒரு நாடு உலகத்தில் கிடையாது. ஆகவே இந்த நாடு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு நாடாக இது அறிவிக்கப்படுமானால், அந்த பாதையில் இந்தியா செல்லுமானால் இது ஒரு நாடாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் இந்தியா ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரே காரணம் இது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்கின்ற அடிப்படை இருப்பதால் தான். இப்ப நம்முடைய கல்வி முறையானது இந்த அடிப்படையில் தான் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக தன்மையோடு கூடியதாக நம்முடைய கல்வி முறை இருக்க வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் யோசித்தார்கள். ஆனால் அப்படி நடைமுறையில் கொண்டு வர முடியவில்லை. 48க்கு பிறகு 66-68 கோத்தாரி கமிஷன் என்ற கமிஷனை போட்டார்கள். அது நம்முடைய கல்வி முறையை பூரா மறுபரிசீலனை செய்து அது சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்தார்கள். நம்முடைய கல்வி முறையில் என்னென்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று. ஒரு ஆசிரியருக்கு 20 மாணவர்கள் என்று இருந்தால் சிறப்பாக இருக்கும் வகுப்பறையில். இன்னைக்கு நம்முடைய அரசு பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் 1:20 என்ற ரேஷியோ இருக்கிறதா? இல்ல. தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1:27 வச்சுக்கலாம், 1:30, 35 வச்சுக்கலாம் என்று விதவிதமாக அவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. ரொம்ப குறைவாக பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சேரக்கூடிய நிலைமை இன்றைக்கு உருவாயிருக்கிறது. 90களுக்கு பிறகு தனியார் பள்ளிகளுடைய எண்ணிக்கை அதிகமான பிறகு அரசு பள்ளிகளில் இந்த 1:20 இல்ல, 1:5 இருக்கு. அது ஒரு வீழ்ச்சி. அது இன்னைக்கு நம்ம இந்திய சமூகத்தில் ஏற்பட்டக்கூடிய மிகப்பெரிய கல்வித்துறையில் ஏற்பட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியா இருக்கிறது. 68 ஒரு கொள்கை வெளியிடப்பட்டது. அதில் முதல் வரியே
ஒரு புதிய இந்தியா நம்முடைய வகுப்பறைகளில் உருவாக்கப்படுகிறதுன்னு ஆரம்பிக்குது அந்த கோத்தாரி கமிஷனுடைய அறிக்கை. ஒரு புதிய இந்தியா வகுப்பறையில் உருவாகிறது. நம்ம ஊர்ல அம்பேத்கர் அம்பேத்கர் பாடத்தை நடத்துனதுக்கு 9வது பையன் வந்து அந்த கத்தியை கொண்டு போய் பாடத்தை கிழிக்கிறான் நம்ம ஊர்ல. அதுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம், அதை எதிர்த்து உண்ணாவிரதம். அந்த பையங்களை திரும்ப சேர்த்துறணும், சஸ்பெண்ட் பண்ணா திரும்ப சேர்த்துறணும்னு பெரிய தலையிட்டு சேர்த்துறாங்க. திரும்ப அதே வகுப்புல அதே வாத்தியார் அதே மாணவன் எந்த மூஞ்சி வச்சு பார்ப்பாங்க பத்தி கூட யாருக்கும் கவலை இல்லை. வகுப்பறைகளில் புதிய இந்தியா உருவாகல. என்ன காரணம்? இந்த கோத்தாரி கமிஷன் சொன்ன எதையுமே எந்த அரசாங்கமும் அமல்படுத்தவில்லை. 1:20 1:30 1:40 எந்த பிக்ஸ் பண்ணவில்லை இன்னைக்கு வரைக்கும் வகுப்பறையில். இது எதையுமே செய்யாம ஆசிரியர்கள் சரியில்லை. கல்வி கெட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் ஆசிரியர்கள் தான் சார். விதவிதமான கருத்துக்கள் காட்டிலே உழவுகின்றன, பரப்பப்படுகின்றன. 68 ஒரு கல்விக் கொள்கை வந்துச்சு, அது அமலாகவில்லை. அப்புறம் 86 ராஜீவ்காந்தி வந்தார். அவர் ஒரு புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை கொண்டு வந்தார். அவர் என்னன்னா, இந்தியாவை நீங்க வெறும் கல்விக் கொள்கைனா கல்வியை மட்டும் தனியாக பிரிச்சு பார்க்க முடியாது. கல்வி என்பது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மீது கட்டப்படுவது. எந்த மாதிரியான பொருளாதாரம் நாட்டில் இருக்கிறதோ, யார் கையில் பொருளாதாரம் இருக்கிறதோ அவர்களுக்கு தேவையான ஒர்க் போர்ஸை உருவாக்குவதுதான் கல்வி. அன்றைக்கு குலக்கல்வி முறை என்று குருகுல கல்வி முறை என்று இருந்தது. அதாவது ஊருக்குள்ள பள்ளிக்கூடம் கிடையாது, காட்டுல பர்ணகசாலை அமைத்து அங்கே குருநாதர் இருப்பார், அந்த குருவிடம் போய் படித்துக் கொள்வார்கள். குருகுலம் என்று சொல்வது. இப்ப வந்து குருகுல கல்வி முறை மிக சிறந்தது என்று இந்த அறிக்கையில வந்து பாராட்டி தான் ஆரம்பிக்குது அறிக்கையை. சரி, அதனால தப்பு இருக்கு சார், நம்ம சிரிக்கிறோம். ஆனா மக்கள் மத்தியில குருகுல கல்வி முறை வெள்ளக்காரன் மாதிரி யாரும் ஆட்சி செய்ய முடியாது சொல்ல இருக்காங்கல்ல. வெள்ளக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. வெள்ளக்காரன் அடி வாங்கினது இல்லை, அடி வாங்காத ஆளு பேசிட்டு இருக்கு. ஆனா வெள்ளக்காரன் அடி வாங்கி செத்து சுண்ணாம்பாகி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க இருக்காங்க. எதையுமே அறியாமலே அதை பேசுவது என்ற பெரிய பரவல இருக்கு. அதாவது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காசிப்பிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மீடியா. அது நீங்க வந்து குருகுல கல்வி முறை என்ன, நம்ம கர்ணன் படத்துல பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து அந்த குருநாதர் வந்து கர்ணன் தலையில வண்டி வச்சு படுத்திருப்பாரு. அப்ப ஒரு வண்டு வந்துடும், இந்த வண்டு வந்து கர்ணனுடைய தொடையை தொலைக்கும். சிவாஜி கணேசன் அற்புதமா நடிச்சிருப்பாரு. இப்படி ஓட்ட போட்டு இது இப்படி வெளியே வந்துடும், ரத்தம் பொங்கிட்டு இருக்கும். ஆனாலும் வந்து அவர் பண்ண கடிச்சிட்டு குருநாதர் தூக்கம் கிட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவரு ரத்தத்தை பார்த்து எந்திரிச்சிருவார். ரத்தம் மேல விட்டுனா தூக்கம் போயிருச்சு. குரு அந்த நாங்களோட காட்டுக்குள்ள கொரோனாசாலை அமைத்து கல்வி. அப்ப எந்திரிச்சு பாக்குறாரு, எப்படி எது வழியை தாங்கிக்கிட்டு இருந்தவன் வந்து பிராமணனா இருக்க முடியாது, நீ வந்து நீ திருட்டு போயா, நீ பொய் சொல்லி அந்த கல்வி இருக்க வந்திருக்கன்னு சொல்லி அவன் பிடிச்சிட்டான். அப்ப குருகுல கல்வி முறை எல்லா ஜாதிக்காரனும் படிக்க முடியாது. குருகுல கல்வி முறை சிறந்ததுதான் படிக்க போனவனுக்கு. நாங்க 3/4 பேர் இல்ல 99% படிக்க போக விடலையே சார். அது வந்து குருகுல கல்வி முறை. நீங்க ஒளிஞ்சிருந்து கத்துக்கிட்டவன் தான் அர்ஜுனன் இல்லையா. அம்பு விடுவதற்கு துரோணாச்சாரியார் கத்துக் கொடுக்கிறார், அர்ஜுனன் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இது கதை சாரி ஏகலைவன் அர்ஜுனனுக்கு தான் கத்துக் கொடுக்குறாரு. அர்ஜுனனுக்கு கத்துக் கொடுக்கறத ஏகலைவன் ஒளிஞ்சிருந்து பார்த்துறாரு. உடனே வந்து ஏகலைவனை கூப்பிட்டு துரோணாச்சாரியார், நீ எப்படி எவ்வளவு அருமையா அம்பு விடுற, நீங்க கத்துக் கொடுக்கறது ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் சாமி, நீ எனக்கு குருதட்சணையும் வைக்கலையே, குருதட்சணை வைக்காம கத்துக்கிட்டா கட்ட கல்வி மறந்து போயிரும்டா. அப்ப சாமி என்ன செய்யணும், கட்டவரில் வெட்டி கொடுக்குறாரு. கட்டவர் இருக்கு. நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப எங்க வாத்தியார் எங்களுக்கு இந்த கதையை சொல்லுவாரு. அந்த காலத்துல வாத்தியார் கட்டவரில் கட்டாரைக்கு வெட்டி கொடுத்துருக்காண்டா, ஒரு வயலாவது சிறுடி வைக்கல, இங்கிட்டு திரும்பி எழுதி போட்டா அம்பு விடுறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது குரு பக்தியினுடைய அடையாளமாக ஏகலைவன் கதையை ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எந்த கதையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை பள்ளிக்கூடத்துல. அது வேற. அதனாலதான் இது சீரழிஞ்சு போயிருக்கு. கதைகளை எப்போ கைவிட்டமோ அன்னைக்கே கல்வி சீரழிஞ்சு போச்சு. கதைகளை நம்பினால் மட்டும்தான் கல்வி மட்டுமல்ல இந்த சமூகம் உருப்படும். என்னைக்கு நம்ம கதைகளை நம்ம வீடுகளில் நம்முடைய தாத்தாக்களும் பாட்டிகளும் கதை சொல்கின்ற மரபை நாம் இழந்தோமோ, எப்போ கதைகள் பள்ளிக்கூடத்தில் இடம்பெற்ற தன்மை போனதோ அப்பவே வந்து கல்வி சீரழிய ஆரம்பிச்சிருச்சு. அவே ஆசிரியர் அன்னைக்கு அந்த காலம் சொன்னாரு. ஆனா உண்மை என்ன, எதுக்காக ஏகலைவன் வந்து அதை கத்துக்க கூடாது? ஏகலைவன் சூத்திரன். அவன் சூத்திரங்கிறதுனால வேடன்
வேடன் வந்து உண்மையிலே இந்த கதையை பிரளய நாடகம் போட்டார். அதாவது துரோணாச்சாரியார் யாரு? ஐயர் ஆச்சாரியார். அவரு வந்து வில்லு கூட அம்பு கொடுக்காராம். இவன் வந்து குலத்தொழிலே இவனுக்கு வேட்டையாடுவது ஏகலைவனுக்கு. இவனுக்கு அம்பு விடுறதான் குலத்தொழில். பரம்பரையா அவன் ரத்தத்திலேயே அம்பு விடுறது இருக்கு. இவன் யாரும் கற்றுக் கொடுக்காம அம்பு விட்டுருவான். ஆனா அப்பேற்பட்ட வேடன் கூட ஐயர்வாள்கிட்ட தான் அம்பு விட படிச்சான்னு இந்த கதை சொல்லுது. எவ்வளவு பெரிய ஃப்ராடு இந்த கதை. நமக்கு சொல்லப்பட்ட கதைகள் பூராமே ஃப்ராடு. அந்த பர்ணக சாலை அமைத்து பாடம் சொல்லி கொடுத்த நிலைமையை மாற்றி அடுத்தபடியாக திண்ணைப்பள்ளி முறை வந்துச்சு. அது நல்ல பள்ளி முறை தானே சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம திண்ணை வச்சு வீடு கட்டுறதுக்கு எல்லா ஜாதிகளுக்கும் உரிமை கிடையாது. வரலாற்றில், இந்திய வரலாற்றில் பிரிக்க முடியாத அம்சமாக இருப்பது ஜாதி. உலகத்தில் எல்லாம் வர்க்க பேதம் நேரடியாக இருக்கும். ஆண்டான் அடிமை என்று இருக்கும். சுரண்டுபவன் சுரண்டப்படுபவன் வெளிப்படையா இருக்கும். இந்தியாவில் எப்படி கிடையாது. இந்தியாவில் மக்கள் வர்க்கங்களாக வெளிப்படையாக பிரிக்கப்படாமல் ஜாதிகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஆக ஜாதிகளாக பிரிக்கப்பட்டால் நம்ம எல்லாருமே பிறக்கும் போதே ஒரு ஜாதியில் பிறக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாருக்குமே வந்து முதல் அடையாளமாக நமக்கு நம்ம மைண்ட்லயே நம்ம மனசோட நம்முடைய பிளட்லயே இருக்கிற மாதிரி ஒன்று ஆகிட்டாங்க அது ஜாதின்னு சொல்லி. அப்போ இந்த ஜாதி வாரியாக என்ன ஜாதிக்கு என்னதான் அந்த ஜாதி அதுதான் பிரிச்சு வச்சுட்டாங்க. பழமொழிகள் சொலவடைகள் ஜாதியை சார்ந்து நம்ம பேசி 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 வந்து வச்சோம். நம்ம ஜாதி நம்ம ஆளுக அப்படின்னு ஒரு சந்தோஷம், ஒரு பிரியம். அவன் நம்ம ஆளுக இல்லாம ஆமா நம்ம ஆளுக தான். அப்ப அது ஒரு பெரிய நெருக்கம் அவனுக்கு வந்துருது. நம்ம ஆளுக்கு மந்திரி ஆயிட்டாரு. நம்ம ஆளுக்கு மந்திரி ஆனா அவரு பிள்ளை விட்டு சொத்து சேர்ப்பாரு. உனக்கு என்ன கொடுத்தாரு? அவள் ஒரு ஆள் மந்திரி ஆயிட்டா அந்த 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 ஆளுக பூரா நல்லா ஆயிட்டாங்களா? அப்படி ஆயிட்டாங்கன்னா சரி ஜாதி எதிர்த்து போட்டுமே சொல்லிடலாம். ஒருத்தனுக்கு ஒன்றும் நடக்கலையா? திண்ணைப்பள்ளி என்பது அன்றைக்கு யார் திண்ணை வைத்து கட்டலாம், யார் என்ன பேர் வைக்கலாம், தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ராஜான்னு பேர் வைக்கக்கூடாது, ஐயான்னு பேர் வைக்கக்கூடாது. இதெல்லாம் நடைமுறையில் இருந்த பண்பாட்டு சட்டங்கள், மனு தர்மத்தினுடைய நீட்சி. இவையெல்லாம் இதில் முறைப்பை கொண்டு வருவதற்காக தான் பெரியார் போராடினார். ஆகவே திண்ணை பள்ளிக்கூடம் என்பதும் திண்ணை வைத்து வீடு கட்டக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய ஜாதிகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தான் திண்ணை பள்ளிக்கூடம். அதுவும் வந்து ஒரு எல்லாருக்குமான பள்ளிக்கூடம் கிடையாது. ஜீவானந்தத்தினுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். கோயிலுக்கு திருவிழா சாட்டிட்டாங்கன்னு சொன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தெருக்குள்ள உயர் ஜாதி தெருக்குள்ள போகக்கூடாது. அதுக்காக வந்து ஒரு தெருமரிச்சான் சொல்லி ஒரு சுவர் கட்டுவாங்க. இவ்வளவு உயரத்துக்கு தெருமரிச்சான், அது பேரே தெருமரிச்சான். தெரு அது கிட்டேச்சுன்னா அது அது அந்த தெருவுக்குள்ள யாரும் தாழ்த்தப்பட்ட மக்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாரும் வரக்கூடாது என்ற ஒரு. அதே போல வந்து திண்ணையை வச்சு கட்ட முடியாத ஜாதிகாரன் எங்க போய் படிச்சிருப்பான்? படிக்க முடியாது. அப்பனா தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அறிவே கிடையாதா? அவர்களின் கல்வியே கிடையாதா? நிச்சயமா இல்லை. அவர்கள் தங்களுக்கான கல்வி முறையை தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தை போஷிப்பவர்கள். உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூணு தானே வாழ்க்கைக்கு அடிப்படை. உணவு, உடை, இருப்பிடம். விவசாயம், தறி நெசவு, பில்டிங் கட்டுறது, கொத்தனாரு. இதுல யார் ஐயர்கள் இருக்காங்களா? இருந்தாங்களா? உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்று அடிப்படை தேவைகளை உருவாக்குவதில் உயர் சாதியினருக்கு நம்முடைய இந்தியாவுடைய வர்ணாசிரம தர்மங்களிலே முதல் அடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எந்த பங்கும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் நான் சொல்லலை. ஏன்னா நிறைய அதெல்லாம் இன்னைக்கு உழைப்பாளிகள் ஆயிட்டாங்க, வாத்தியார் ஆயிட்டாங்க, நம்ம கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லா ஜாதியோடு சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஸோ இன்றைக்கு நான் அதை நான் அது ஜாதியாக பார்க்கவில்லை. ஆனால் நம்முடைய இந்திய சமூகத்தின் வரலாறு என்ன? உணவு உற்பத்தியிலோ, உடை உற்பத்தியிலோ, வீடு கட்டுவதிலோ, இந்த உடல் சார்ந்த தொழில்களிலே பிராமண சமூகத்துக்கு எந்த பங்கும் கிடையாது. ஆனா அவன் தான் அறிவாளின்னு நம்புறான். இவன் பூரான் இல்லையா? எது அறிவு? எப்படி விவசாயம் பண்றதுங்கிறது அறிவு. அது எழுதி வைக்கல. நம்மால எழுதி வச்சிருந்தா அது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் ஆயிடலாம். எழுதி வைக்காமலே விவசாயம் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? வீடு கட்டுறான், ஒத்தனாரு அப்படியே போறான், நூலை போடுறான் கட்டுறான். இத்தனையோ பில்டிங் கட்டிருக்காங்க, ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்து கிடையாது. அவனை எழுதி வைக்கல. அவன் எழுதி வச்சிருந்தா அவன் இன்னைக்கு வந்து இன்ஜினியர் அண்ணா யூனிவர்சிட்டியில இன்னைக்கு ப்ரொஃபஸரா இருப்பான். நம்மால நம்ம கொத்தனாரு அவன் கிடையாது. ஆனா அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவன், பிற்பட்ட சாதிகளை சேர்ந்தவனாக அவன் வந்து இருக்கிறான். வந்து அதே போலத்தான் விவசாயம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வருவதற்கு முன்னால்
இருந்த அறிவு, உழைப்பாளி மக்களின், தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட சாதி மக்களின் அறிவு, அதை அறிவென்று நாம் உணரவில்லை, அதை எழுதி வைக்கவில்லை. அப்புறம் வைத்தியம் மனப்பாடமா வச்சிருப்பாங்க, தியாகம் போது மகனுக்கு சொல்லிட்டு சாவாங்க, அவ்வளவுதான், எழுதி வைக்கல. இந்தியாவினுடைய பாரம்பரிய அறிவு என்பது இப்படிதான் வந்து அது காணாமல் போனது. ஆகவே திண்ணை பள்ளிக்கூடம் என்பதும் சிறந்ததல்ல, மோசமானதுதான். அப்புறம் தான் வெள்ளக்காரன் வந்து மெக்காலே சிஸ்டம் கொண்டு வந்தான். மெக்காலே சிஸ்டம் வந்து இதற்கு முந்தி இருந்த இந்திய கல்வி முறைகளை விட மிகச் சிறந்த முறை. அதுல ஒரு டெமோக்ரஸி இருக்கு. மெக்காலே சிஸ்டத்துல எந்த ஜாதிக்காரன் படிக்கலான்ட்டான்ல, அது முற்போக்கான விஷயம் அதுல. ஆனா வெள்ளக்காரனுக்கான அடிமைகளை உருவாக்குற சிஸ்டம், அந்த வகையில் அது பிற்போக்கு. நம்ம ரெண்டு பிரிச்சு பார்க்கணும். நம்ம இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெக்காலே சிஸ்டம் வெள்ளக்காரன் சிஸ்டம், நம்ம நம்முடைய பாரம்பரிய கல்வி முறைக்கு போகணும். எது உங்க பாரம்பரிய கல்வி முறை? கட்டவரல். அப்ப எது எது பாரம்பரியம்? நான் புதிய கல்விக் கொள்கைக்குள்ள டீட்டெயில் நான் போகல. ஏன்னா அது கஜேந்திர பாபு இருக்கும்போது தலையிருக்க வாழாடக்கூடாது. ஏனென்றால் இந்த கல்வி உரிமை போருக்காக ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து இன்றைக்கு இல்லை, பல ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு உருவாக்கிறோம். அது ஒரு இண்டிவிஜுவல் ரோல் இருக்கு. அதுல வந்து அவர் இல்லாத போது நம்ம இந்த குறிப்புகளை போறோம். நான் இல்லாத போது பேசிக்கலாம், நம்ம இல்லாத ஊர்களில் பேசிக்கலாம். அது அவுட் செட் வந்து இப்படியான கல்வி கொள்கை என்பது அன்றைக்கு மன்னராட்சி முறை இருந்ததுன்னு சொன்னால், மன்னராட்சி முறையை தக்க வைப்பதற்கு தேவையான ஒப்புதலை மக்களிடம் உருவாக்க வேண்டும். அதற்காக அந்த கல்வி முறை இருக்கும். அந்தந்த காலத்து ஆட்சி முறைகள், பொருளாதார அடிப்படையில் உருவாக்குகின்ற ஆட்சி முறைகள் தங்களுக்கு தேவையான மனிதர்களை உருவாக்குவதற்கு தான் கல்வி. ஒரு உண்மை கிடையாது. அப்போ எல்லாருக்கும் கல்வி என்கிற சிந்தனையே இன்னைக்கு கிடையாது. திண்ணை பள்ளிக்கூடம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்ப சமண மதம் இங்கே வருகிறது. சமண மதம் தான் இந்த சாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் வந்து படிக்கலாம்னு சொல்லுது. அது சமண பள்ளி என்று ஒன்றை மலை அடிவாரங்கள், மலைகளிலே உருவாக்குகிறது. பள்ளிங்கிற வார்த்தையே வந்து சமண மதம் கொடுத்த வார்த்தை. அது இந்து மதத்துக்கும் எந்த மதத்துக்கும் அது சம்மந்தம் கிடையாது. சமண மதம் தான் பள்ளி என்ற வார்த்தையை கொடுக்கிறது. அது அங்கதான் படுத்துக்கிறப்பாங்க அவங்க. அதனாலதான் பள்ளிங்கிறது படுக்கைக்கும் பள்ளி, பாடம் நடத்துற இடத்துக்கும் பள்ளின்னு வரும். அவர்கள் தான் முதலாக பரவலாக்கினார்கள் கல்வியை. சமண மதம் தான் இங்கே தமிழகத்திலே பல்வேறு இந்த குறிப்பாக சிவகாசி வட்டாரம் முழுக்க சமண மதம் பரவி இருந்தது. எல்லா கிராமங்களும் பரவி இருந்தது. சாமிநத்தம் ஒரு ஊர் முதற்கொண்டு வந்து சமண மதத்தினுடைய பேர்கள் அவையெல்லாம். அது பரவலாக்கியது கல்வியை. என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அப்போ வந்து ஓலைச்சுவடி தானே, ஓலைச்சுவடி என்ன செய்வாங்கன்னா எடுத்து வாசிப்பாங்க. ஒரு 100 பேர் உட்காந்து அதை காப்பி பண்ணுவாங்க. வாசிக்க காப்பி பண்ணுவாங்க. இல்லைன்னா அழிஞ்சு போயிருக்கும். அவங்க அப்படி காப்பாற்றியது தான் இந்த ஜீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி இது போன்ற இலக்கியங்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகள் சமண மதத்துக்காக பாராட்டு. ஊவி சாமிநாதையர் வந்து குருகுலத்தில் படித்தவர். நான் எதுக்காக சொல்ல குருகுலம் எப்படி சிறந்ததுன்னு சொல்லுவார். குருகுலத்திலே மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்களிடம் படிக்கிறார் இவர். அவரு பெரிய சைவ புலி. அவர் சைவ இலக்கியங்களை பூரா கற்றுக் கொடுக்குறாரு. பல்லாயிரக்கணக்கான இதில் மனப்படம் பண்ணிட்டார் ஊவை சாமிநாதையர். ஆனா ஜீவக சிந்தாமணி தெரியாது, வளையாவதி குண்டலகேசி தெரியாது இவருக்கு. அப்படி ஒரு இருக்கிற அப்படி ஐட்டம் இருக்கிறது தெரியாது இவருக்கு. அப்புறம் சேலம் ராமசாமி முதலியார் வந்து சொல்றாரு, ஜீவக சிந்தாமணி ஒரு வரி சொல்ல, இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கான்னு. கேள்விப்படாதான் இருக்கேன். மகன் கொடுக்குறாரு, அவர் தான். அவர் படித்தா புரியல அவர். அதுக்கப்புறம் இவர் சாமிநாதையர் வந்து ஒரு அம்மாட்ட போய், சமண மதத்தை ஒரு அம்மாட்ட போய் சமண மதத்துடைய இலக்கணங்களை படிக்கிறார். அப்புறம் படிச்சு தான் நமக்கு சிவக சிந்தாமணியும் வளையாபதி குண்டலகேசியும் வந்துச்சு. தமிழகத்தினுடைய கல்வி முறையிலே குருகுல முறை என்பது சைவம் சார்ந்து வைணவம் சார்ந்து இருந்தது. அது பிற கல்வி முறைகளை மறுத்தது. அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து மக்களை கல்வி கொண்டு வந்து என்பதில் ஒரு ஜனநாயகப்படுத்திய ஒரு பாசிட்டிவான அம்சம் இருக்கிறது. ஏகாதிபத்தியத்துக்கான அடிமைகளை உருவாக்கிய நெகட்டிவ் அம்சம் இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் நம்ம சுதந்திரம் கிடைக்கிறது. அதற்கு அப்புறமும் நம்மை தொடர்ந்து அடிமைகளாக வைத்திருப்பது அவசியம் என்று இந்திய ஆளும் வர்க்கம் கருதியதால் மெக்காலே கல்வி சிஸ்டமே இருக்கட்டும் சொல்லி நேர் அகற்ற கையை கட்டு வாயப்பத்தவும் கொடி வணக்கம் செய்யும் நேராக செல்லவும் இதை அப்படியே வச்சிருக்காங்க. இன்னும் இது விளங்காத சிஸ்டம். இது வகுப்பறையில் குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் வகுப்பறை என்பது பெரியவர்களுடைய, இதெல்லாம் அந்த திருவிளையாடல் ஒரு வசனம் வரும், பெரியவர்களாக சேர்ந்து நடத்தும் நாடகம் அல்லவா கல்வி முறை என்பது. இன்னைக்கு அதான், இந்த பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தும் நாடகம் தான் இந்த கல்வி முறையாக இருக்கிறது. குழந்தைகள் தான் பிரதானம். வகுப்பறையில் குழந்தைகளை கொண்டாடுகின்ற ஏற்பாடு இன்றைய கல்வி முறையில் கிடையாது. இந்த பக்கத்தில் கேட்கக்கூடாது, நீயா சொல்லணும். நான் உண்மையிலே ஒரு அஞ்சல் துறையில வேலைக்கு சேர்ந்த புதுசுல என்ன கேட்டு வேலை பார்த்தேன். கிளாஸ் ரூம்ல யாரும் கேட்கக்கூடாதுங்க.
பெரிய ஆளுகளுக்கு ஒரு ரூல்ஸ், சின்ன பிள்ளை கூட நீ டீச்சர் வேலை பார்க்குறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க பக்கத்து டீச்சர்கிட்ட கேட்டு தானே கிளாஸுக்கு போறீங்க. நோட்ஸ் அப்ளேஷன், அது அப்புறம் டிஓ வந்து கைட் போடணும். இதெல்லாம் பெரிய ஆளுகளுக்கு ஒரு ரூல்ஸ். சின்ன பிள்ளைகளுக்கு யார்ட்டும் கேட்கக்கூடாது. என்னடா கேட்காங்க, நீயே சொல்லுன்னா கலந்து பேசுவதற்கான ஏற்பாடு வகுப்புற கிடையாது. அன்டெமோக்ராட்டிக் கிளாஸ் ரூம். டெமோக்ரஸி வீடுகளையும் கிடையாது, கிளாஸ் ரூம்லையும் கிடையாது. வீட்லையும் டெமோக்ரஸி கிடையாது. ஒரு பொங்கிட்டியா எவ்வளவு நேரம் ஆகுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு, அவர் குளிச்சுட்டாருன்னா நேரம் வந்து டைனிங் டேபிள்ல போடணும். அவர் குளிக்க கிளம்புனாருன்னா வீட்டம்மா போய் தயவுசெய்து குளிக்க போகாதீங்க சொல்லு. ஏன்னா வந்து ரெடி ஆகல, இப்ப இன்னும் வந்துகிட்டு இருக்கணும். அப்படி வந்து அப்படி வைக்கலன்னா அவர் வந்து தட்டப்படான்னு தட்டி விட்டுவாரு. கோவம் வந்துடும். அவ்வளவு வந்துடும். ஆம்பளை பூரா மைனரா அமைஞ்சிட்டு இருக்கான். எந்த ஜனநாயகம் ஒண்ணும் கிடையாது. இந்த 60 வருஷத்து இந்திய ஜனநாயகம் ஆண்களுடைய மனசுக்குள் போகவே இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் அவன் ஜமீன்தார் பார்த்தா இருக்கான். ஆண் வந்து என்னாச்சு சாயந்தரம் வந்தாலும் அந்த பூ கட்டிட்டு வருவாங்க. அப்படித்தான் இருக்கு ஆம்பளைகளுக்கு. இது எப்படி கிளாஸ் ரூமுக்கு போங்க. கிளாஸ் ரூம்ல வந்து டீச்சருங்கிற ஒரு ஆளுகையில எல்லா அதிகாரமும் இருக்கு. என்ன மாதிரியான வார்த்தைகள் வகுப்பறையில் பயன்படுத்தப்படுது? வகுப்பறைக்குள்ள போகும்போது குழந்தையோட மனசு எப்படி இருக்கு? எக்ஸாமினேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. எக்ஸாமினேஷன் வச்சு நீங்க குழந்தைகளை மாற்றுவதற்கு என்ன சரியா இருக்கும்? பேப்பர் திருத்தியே டீச்சருடைய கை ஒடிஞ்சு போகுது. பல பேர் டீச்சர் கொஞ்சம் ஒரு தலைமுறை கழிஞ்சு இப்படி ஆயிடுவாங்க. திருத்தி வந்து கோடு போட்டு திருத்தி எத்தனை டெஸ்ட் எத்தனை பண்றது? வகுப்பறையில மாணவர்களும் ஆசிரியரும் சேர்ந்து இந்த உலகை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க வேண்டிய இடம் வகுப்பறை. எவ்வளவு பெரிய ஜனநாயகம் இருக்க வேண்டிய இடம் வகுப்பறை. குழந்தைகள் கேள்வி கேட்கணும். அவங்களுக்கு ஒரு விவரம் தெரியாது. ஆசிரியர் தான் விவரம் தெரிஞ்சவர். குழந்தைகள் கேள்வி கேட்டு வாத்தியார் பதில் சொல்லணும். இங்க என்ன நடக்கு? வாத்தியார் கேள்வி கேட்கிறாரு, யார்ட்டு கேட்காம பதில் சொல்லிட்டீங்க. தலைகளே இருக்குது. இந்த சிஸ்டமே வந்து உடைத்து நொறுக்கப்பட வேண்டிய சிஸ்டம் இது. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். இப்ப RSSும் பிஜேபியும் ஆட்சியருக்கு வந்து நாங்களும் உடைச்சு நொறுக்கணும் சொல்றோம். உடைச்சு நொறுக்கி என்ன செய்ய போறாங்க? நான் வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் வந்திருக்கு. இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதத்தை சார்ந்தவர்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மதத்தை சேர்ந்தவர்களை தங்களுடைய சகோதர சகோதரிகளைப் போல அரவணைத்துக் கொள்வதும், அவர்களுடைய அடையாளங்களை பாதுகாப்பதும், அவர்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாப்பதும் ஒரு மதச்சார்பற்ற நாட்டுடைய மிக அடிப்படை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலேயும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மத சிறுபான்மையின மக்களாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பண்பாட்டு அடையாளங்களை பாதுகாப்பதற்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதத்தை சேர்ந்தவர்கள் சட்ட ரீதியான பாதுகாப்பை செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கே சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்தலாம் என்ற ஏற்பாடு வந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்த அளவுக்கு கல்வி தொண்டு யாராவது செய்திருக்காங்களா? கிடையாது. நீங்க சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் அதிகாரம், அராஜகம், ஜனநாயகமற்ற போக்கு, அதிகாரத்தை போக்கு இருக்கான்னா இருக்கு. அதை சரி பண்ணணும்னு பேசணும். அதுக்காக அந்த அடிப்படையே காலி பண்ணா இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து அதை நக்கல் அடிக்குது. அந்த வரிகளை வாசித்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களை குறித்து கிண்டலும் கேலியுமான துணியில் இந்த அறிக்கை பேசுகின்றது. இது எங்க போய் முடியும் என்று சொன்னால், சிறுபான்மை கல்வி இருக்கக்கூடிய சகல விதமான அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் உறுதி செய்திருக்கின்ற எல்லாவற்றையும் பிடுங்கி எறுவதற்கான ஒரு கல்வி திட்டம் இது. இதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஆகவே சிறுபான்மை மக்கள் இந்த மிகப்பெரிய போராட்டங்களை பங்கேற்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. இந்த கல்வி நிறுவனம் காலியாகும். நீ கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்திய அந்த பள்ளிக்கூடங்களை படிச்சவங்க தான் அத்தனை பேர் தலைவர்களா இருக்காங்க. நீ போறாம சின்சியரா பண்ணிருக்காங்க. விமர்சனங்கள் இருக்கு, எல்லா நிறுவனங்கள் மீது விமர்சனம் இருக்கு. ஒட்டுமொத்த கல்வி முறையே மோசமா இருக்கும்போது அது மட்டும் பிரமாதமா கொடியாசிக்கணும்னு எப்படி உருவாக்க முடியும்? எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய அதிகார போக்கு என்பது எல்லா நிறுவனங்களிலும் இருக்கின்றது. இன்னொன்று, நீங்க வந்து பூமி உருண்டை என்று சொன்ன கலிலியோவையும் கோப்பர்னிக்கஸையும் தண்டித்தார்கள் கிறிஸ்தவ மிஷனரி அன்றைக்கு. ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு போப்பாண்டவர் ரோமாபுரியிலிருந்து நாங்கள் அன்றைக்கு இது தவறு என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறோம்னு சொன்னார்ல ஒரு மத தலைவர். அப்படி கேட்கக்கூடிய ஒரு திராணி இங்க இருக்கக்கூடிய மத தலைவர்கள் இருக்கா? இல்லையே. நீங்க அப்ப எப்படி நம்ம இதை புரிந்து கொள்வது? ஆகவேதான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது ரொம்ப ஆபத்தானது என்பது எப்படிங்கிறத நான் முடிச்சிடறேன். நான் ஒரு மணிக்கு அவர் கிளம்பணும். குறிப்புகள் நிறைய வேண்டாம், ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். அதாவது இந்த கல்விக் கொள்கைன்னா என்ன,
இதில் என்ன செய்ய போறோம் யாருக்கும் தெரியாது. அதாவது சுப்பிரமணியன் கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க சார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கேபினட் அமைச்சரவையினுடைய கேபினட் செக்ரட்டரி இருந்தவர், அவர் தலைமையில் 5 பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்காங்க. 5 பேர்ல 4 பேருக்கு கல்விக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க நிர்வாகத்தில் இருந்து வந்தவங்க, கல்வின்னு என்னன்னு வாத்தியாரும் கிடையாது, பேராசிரியரும் கிடையாது. ஒரே ஒரு ஆளை போட்டிருக்காங்க. அந்த ஆள் வந்து இந்த RSS சிந்தனைகளை கல்வியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக காலங்காலமாக வாழ்க்கையை செலவழித்தவர். அப்ப இவங்க 5 பேர் சேர்ந்து உருவாக்கினதான் இந்த கல்விக் கொள்கையினுடைய அறிக்கை. இந்த அறிக்கையை முழுசா வெளியிடலை. இன்னைக்கு வெளியிடல, நான் வெளியிட்டுருவேன்னு அந்த சுப்பிரமணியம் சொல்லிட்டே இருந்தாரு. உடனே இந்த ஸ்மிருதி இரானின்னு ஒரு அம்மா இருந்துச்சுல்ல, சினிமாலாம் நடிச்சு அந்த மந்திரியா வந்து, அந்த அம்மா வந்து எப்படி ஆளுக்கெல்லாம் நம்ம கல்வியை எல்லாம் வந்து சேர்றாங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மா வந்து என்ன சொல்லிச்சுன்னா, அப்புறம் அதை நாங்கள் வந்து ஒரு சுருக்கிய வடிவத்தை வெளியிடுறோம்னு சொல்லி ஒரு சுருக்கிய வடிவத்தை வெளியிட்டிருக்காங்க. உள்ளீடுகள் தமிழ்லேயே வந்திருக்குது, அது ஒரு அறிக்கை இருக்கு. அப்புறம் சுப்பிரமணிய அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. 217 பக்கம் அதை பிரின்ஸ் கஜேந்திராவுக்கு ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க ஒரு புத்தகமும் போட்டிருக்காங்க. இந்த 2 இருக்கு தவிர இதுதான் புதிய கல்விக் கொள்கை என்று ஃபைனல் இதுதான் சொல்லி இதுவரைக்கும் ஒன்றும் கிடையாது. நீங்க அதை நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இதுக்கு இவ்வளவு கூட்டம் போட்டு பேசி கிடைக்க, இந்த 2 அறிக்கையிலேயே பயங்கரமா ஆபத்து இருக்குன்னு சொன்னா இதுல தான் வரப்போகுது. 2லயும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சமஸ்கிருதம்னா 2லயும் இருக்குது. 5ஆப்புக்கு பிறகு பாஸ் ஃபெயிலுங்கிறது இருக்கக்கூடாது, 8ஆப் வரைக்கும் பாஸ் ஃபெயில் வேண்டாங்கிறத காலி பண்றாங்க. 5 கூட சரி, 5க்கு அப்புறம் பாஸ் ஃபெயில் வேணுங்கிறாங்க. ஏன் 8 வரைக்கும் பாஸ் ஃபெயில் வேண்டாம்னு வச்சவங்கிறதுக்கான ஒரு அடிப்படை இருக்குல்ல, கோத்தாரி கமிஷன்ல இருந்து பேசிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காலி பண்றாங்க. அப்புறம் வந்து அதிகாரத்துவப்படுத்துறாங்க கல்வியை. IAS IPS மாதிரி IES கொண்டு வரணுங்கிறாங்க. இது கோத்தாரி கமிஷன் சொல்லியிருந்தாலும் கூட அது பெருசா அது அமல்படுத்தப்படல எங்கேயுமே. மேலும் மேலும் கல்வியை ஏற்கனவே அதிகாரப்படுத்தப்பட்ட கல்வியா இருக்கு, இதை காலி பண்ணி ஜனநாயகப்படுத்த நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையானது மேலும் இதை அதிகாரத்துவப்படுத்துகின்றது. 2வது 8ஆப்புக்கு மேல பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்கிறத பொறுத்து 2ஆ பிரிச்சுறாங்க. 10ஆப்புக்கு பிறகு சுமாரா படிக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க 2ஆ பிரிக்கிறாங்க. சுமாரா படிக்கிறவனுக்கு கஷ்டமான பாடமெல்லாம் கிடையாது, இனிமே சயின்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து சொந்த தொழில் பார்க்கலாம், அதுக்கான தொழிற்கல்விக்கு போயிடுறாங்க. எந்த தொழிற்கல்வின்னா என்ன, அது இதுல இருக்கு, இதுல கிடையாது. ஆனா குழந்தை தொழிலாளர் சட்டத்துக்கு திருத்தம் கொண்டு வராங்க. அது இதை இணைச்சு பார்க்கணும். அது என்ன திருத்தம் கொண்டு வரான், இந்த 14 வயசு வரைக்கும் குழந்தைகள் வேலைக்கு போனா அது வந்து குழந்தை தொழிலாளர் உழைப்பு தடை செய்யணும்னு சொல்றோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா திருத்தத்துல 14 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து குடும்ப தொழில் பார்த்தா அது வந்து தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. குடும்ப தொழில்னா என்ன, கக்கு சொல்றாங்க, வீட்டு பிள்ளைய கக்கு சொல்ல போகணும், சாக்கடை ஆளுற வீட்டு பிள்ளைங்க சாக்கடையில போகணும். அதானே இந்தியாவில் வந்து குடும்ப தொழில்னா ஜாதிரியத்தான் இருக்கு. நல்ல தொழில் எல்லாம் வந்து மேல் சாதிக்கு, இழி தொழில் எல்லாம் கீழ் சாதிக்கு என்று இருக்கக்கூடிய ஏற்பாடு நீங்க இருக்குது. அப்ப எப்படி எல்லா சாதிக்காரங்களும் கக்கு சொல்ல போகணும்னு போடு, ஜனநாயகப்படுத்தி அப்போ ஏத்துக்கலாம் அது. ஆனா அவரவர் குடும்ப தொழிலை பார்ப்பது என்பது நான் அசாடஸ் குடும்ப தொழில்களை 14 வயசு கீழ்பட்ட குழந்தைகள் வேலை பார்த்தால் தப்பில்லை என்று அவர் திருத்துறாங்க. அப்போ அதையும் இப்ப இந்த கல்விக் கொள்கைகளை இவங்க சொல்றாங்கல்ல, குடும்ப தொழில் பார்த்தா தப்பு இல்ல, குடும்ப தொழில் போகணும்னு சொல்றாங்க இல்லையா, இது ராஜாஜி ஒரு காலத்தில் கொண்டு வந்த குலக்கல்வி முறை. ஆகவேதான் இது ரொம்ப ஆபத்தானதுன்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் இருக்கு இந்த கல்விக் கொள்கையில. இதுதான் கல்விக் கொள்கையில் தெளிவாக சொல்லாம இதுல ஒண்ணு சொல்லிருக்காங்க, அதுல ஒண்ணு சொல்லிருக்காங்க. நீ இதை சொன்னா அதை காமிப்பாங்க, அதை காமிச்சு இதை காமிப்பாங்க. அதாவது இந்த பாஜக அரசாங்கம் அறிவு பற்றி, அறிவியல் பற்றி கொண்டிருக்கக்கூடிய பார்வை, ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த காலத்துல இருந்துச்சுங்கிறாங்க. பிள்ளையாருக்கு வந்து தலை யானை தலையை வச்சிருக்காங்க, உடம்பு வந்து ஆம்பளையால் பாடியா இருக்கு, தலையா இருக்கு. அப்ப என்ன தலையை அறுத்துட்டு யானை தலையை வச்சு சர்ஜரி பண்ணிருக்காங்க. அப்ப பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிற விஞ்ஞானம் அன்னைக்கே இருந்துச்சுங்கிறாங்க. சீதையை கொண்டு வருவதற்கு வந்து ராவணன் வந்து போறாரு, அனுமார் வந்து பறந்து போறாரு, செஞ்சிப்படை கொண்டு போறாரு. இந்த மாதிரி பிளைட் சர்வீஸ் அந்த காலத்தையே நம்ம எங்களை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க பேசுறாங்கன்னா, இதுல எங்க பேசுறாங்க, விஞ்ஞானிகள் மாநாட்டில் போய் அமைச்சர்கள் பேசுறாங்க, பிரதமர் பேசுகிறார். அப்ப இவங்களுடைய விஞ்ஞான பார்வை என்பது என்ன, இந்தியன் ட்ரெடிஷன் என்று எதை சொல்லுகிறார்கள், இந்தியாவுடைய பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்காத கல்வி முறை, இந்த மெக்காலே சிஸ்டம், வெள்ளக்கார சிஸ்டம், நாம நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து கல்வி கொண்டு வேண்டும் சொன்னால் இவங்க போராட்டமே வந்து இந்தியா கல்வி கூடங்களை எல்லாம் முட்டார் கூடங்களாக மாற்றுகின்ற ஏற்பாடு தான் இவங்க செய்ய போறாங்கிறதான் வெளிப்படையான விஷயம். இன்னும் அபாயகரமான பல அம்சங்கள் இது இருக்கின்றது. இந்த 2 அறிக்கைகளிலும் இருந்து நாம் புரிந்து கொண்டு பரவலாக இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். தமிழகத்தில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பாரம்பரியம் இருக்கு. ராஜாஜி குலக்கல்வி முறையை கொண்டு வந்த பொழுது தமிழகமே கொதித்து இழந்து அதை தடுத்து நிறுத்தியது.
அப்படி ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்கு. ராஜீவ்காந்தி நவோதயா பள்ளி சிஸ்டத்தை கொண்டு வந்த பொழுது உண்மையிலேயே தமிழகம் குதித்து எழுந்தது. நவோதயா சிஸ்டம் நீங்க தமிழ்நாடு வரல இன்னைக்கு. அதை போல இந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் மண்ணில் எடுத்து வைக்க விடாமல் தடுக்கின்ற சக்தி நமக்கு இருக்கிறது. அதை நிச்சயமாக செய்து முடிப்போம். நன்றி, வணக்கம்.